தற்காலிக செவிலியராக எங்களோட ஒரு வாழ்வாதார ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 30 ஒரு நாளைக்கு இப்ப ஒரு தினக்கூலியா இருந்தா கூட ஒரு நாளோட சம்பளம் வந்து 1000 ரூபாய். அப்ப 30 நாளைக்கு 30,000. ஆனா நாங்க அந்த 30,000 கூட நாங்க வாங்கல. வெளியே உள்ளவங்களுக்குலாம் நாங்க வந்து இப்ப நிரந்தர செவிலியர் அதிகமா சம்பளம் வாங்குறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க அந்த சம்பளம் எல்லாம் வாங்கல. இங்க உள்ள அனைவருமே 14,000 15,000 இந்த இதுல வந்து எப்படி குடும்பத்தை நாங்க ரன் பண்ண முடியும்? எங்களுடைய கோரிக்கை என்ன? சம வேலைக்கு சம ஊதியம். இதைதான் நாங்க கேட்கிறோம். நாங்க அதிகமா எதையுமே கேட்கல. எங்களுக்கு வந்து அதை வந்து தயவு செய்து நிறைவேற்றி கொடுங்க. அதே மாதிரி பணி நிரந்தரம் 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல 10 வருடங்கள் முடிந்து விட்டன. இந்த 10 வருடங்களில் 10 மெடிக்கல் காலேஜ் உருவாக்கி வச்சிருக்கீங்க. 10 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. 10 மெடிக்கல் காலேஜ்ல கூட ஒரு வேகன்சி கூட உங்கள்கிட்ட இல்லையா? எங்களுக்கு தயவு செய்து பணி நிரந்தரம் செய்து கொடுங்கன்னு தான் நாங்க அனைவருமே கேட்கிறோம். இதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஒரு நேர்ல வந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தா கூட நாங்க இருந்திருப்போம். எங்களை எல்லா இடத்துலயும் வேற அங்க போங்க இங்க போங்க தான் சரிங்களோ, இது வரைக்கும் அலக்கழிச்சிட்டு ப்ராப்பரா பதில் சொல்லல. எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரமும் சம உழைப்புக்கு ஊதியமும் எங்களுக்கு தரணும்ங்கிறத கேட்டுக்கிறோம். இதையே நாங்க எல்லாருமே 4 நாள் ஆகுது. இது 4வது நாள் எங்களுடையது. எங்க குழந்தைங்களை விட்டு ஃபேமிலியை விட்டு நாங்க வந்து இங்க இருக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை காதை கொடுத்து கேட்டு பாருங்க. இவ்வளவு நாள் நாங்க போராடலன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைமும் எங்க தலைவர்கள் ஒவ்வொரு கோரிக்கையா ஒவ்வொரு இடத்துலயும் ப்ராப்பரா வச்சுதான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க வந்து திடுதிப்புன்னு இந்த சமயத்துல நாங்க யாருமே ஸ்ட்ரைக் பண்ணல. ஒவ்வொரு தலைவர்களும் போய் எங்களுடைய கோரிக்கையை 10 வருடமா தூங்கிட்டு நாங்க வந்து இப்ப வந்து சொல்றோமா? இல்ல. எங்களுடைய கஷ்டங்கள் இன்னமும் நடக்கலேங்கிற ஆட்சியே முடிய போகுது. எங்களுக்கு அப்ப சொன்ன அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? இது கான்ட்ராக்ட் பேஸே இல்லாம கொண்டு வரேன்னு சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு எங்களுக்கு?